இந்தியா ஏற்றுமதி செய்யும் கார், ஜவுளி, பிளாஸ்டிக், இரும்பு உள்ளிட்ட முக்கிய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 20% இருந்து 50% மெக்சிகோ உயர்த்தியிருப்பது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மெக்சிகோவுக்கு ஏற்றுமதி செய்ய தயாராக உள்ள வோக்ஸ்வேகன், ஹூண்டாய், நிசான், மாருதி சுசுகி நிறுவனங்கள் தயாரித்துள்ள சுமார் 7,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்கள் அங்கு அனுப்பப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் பைக்குகள், பொம்மைகள், அரைக்கலன்கள், காலணிகள், தோல் பொருட்களின் ஏற்றுமதியும் கேள்விக்குறியாகி உள்ளது. தங்கள் நாட்டு சந்தையில் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள போட்டியை தவிர்ப்பதற்காக இறக்குமதி வரியை 50% மெக்சிகோ உயர்த்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. சீனா, இந்தியா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் மீது அதிகப்படியான இறக்குமதி வரியை சில 4 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்தார். இந்த சூழலில் மெக்சிகோவின் வரி அதிகரிப்பு நடவடிக்கையால் அந்நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யாத ஆசிய நாடுகளான இந்தியா, தென்கொரியா, சீனா, தாய்லாந்து, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு அதன் தாக்கம் இருக்கும் என்று தெரிகிறது.